ஹே காய்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் மியா ரோஷி. வாங்க ஒரு குட்டி கதை கேட்கலாம். என்ன கதை அப்படின்னா, ஒரு ஆட்டு கூட்டத்தோடு சேர்த்து ஒரு சிங்கக்குட்டியும் சேர்ந்து வளர்க்கப்படுது. அந்த சிங்கக்குட்டிக்கு அது ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்படாமல் அதுவும் ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னே நினச்சிக்கிட்டே வளருது. அதுவும் சேர்ந்து புல் மேயுது. அதுவும் அந்த ஆட்டுக்கூட்டத்தோடையே சேர்ந்து நடக்குது, போகுது வருது. அதுக்கு அது யாருன்னே சுத்தமாக ஒரு ஐடியாவும் கிடையாது. அதுக்கிட்ட சொல்லப்பட்டது நீயும் ஒரு ஆட்டுக்குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சத்தம் போட தெரியல, சிங்கம் மாதிரி கர்ஜிக்க தெரியல. ரொம்ப வருஷம் உருண்டோடுச்சு. ஆனால் அந்த லைனுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று மனசை போட்டு பிசையுது. இல்லை இது சரியில்லை, நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக சுற்றுது. நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சரியில்லை, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோமோ, நம்ம ஆட்டுக்குட்டியை அவங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஒரு நிஜ சிங்கமே அங்கே நிற்குதான். அது போட்ட சத்தத்தில் அங்கே சுற்றி இருந்த ஆட்டுக்குட்டிலாம் செதறி ஓடிருச்சான். ஆனால் இந்த குட்டி சிங்கம்ல அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று போச்சு. இவங்கள பார்த்தா நம்மள மாதிரியே இருக்கே, கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பெரிய சிங்கம் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, நீ ஒன்றும் அவங்கள ஒன்று கிடையாது, நீ ஒரு லயன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டோன்னே அந்த குட்டி சிங்கம்ல லைட்டாக மிரண்டு போச்சான். இல்லைங்க, நான் அப்படி இல்லையே அப்படி சொல்லிச்சான். உடனே அந்த ரியல் லைன் அதை தரன்னு இழுத்துட்டு போய் அந்த குட்டி சிங்கத்தை கீழே இருக்க ரிவரில் அதோட மிரர் இமேஜை காமிச்சிச்சான். நீ அங்கே பாரு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, முதல்ல உன் பவர் என்ன அப்படின்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிச்சான். உடனே அந்த குட்டி சிங்கத்துக்கு அப்போ தான் ஒரு பொறி தட்டுச்சான். ஐயோ, நம்ம சிங்கம், அதனால தான் இவங்களோட நம்மளால் சரியாக ஒட்ட முடியல, நம்ம மனசெல்லாம் போட்டு பிசைஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு ப்ரீத் எடுத்துச்சான். ப்ரீத் எடுத்துட்டு ஒரு கர்ஜிச்சு பாருங்க, அந்த காடே அதிர்ந்துச்சான். அங்கே இருந்த ஷீப் இருக்குல்ல, அந்த ஆட்டுக்கூட்டம் அப்படியே பயத்தில் உறைஞ்சி போயிட்டாங்களாம். என்னடா இது இப்படி கத்துது, இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தது அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் அந்த சிங்கம் உணர்ந்துச்சான், தான் வீக் கிடையாது, நம்ம இந்த மாதிரி ஆட்டுக்கூட்டம் கிடையாது, நம்ம இவ்வளோ நாளாக ஒரு தப்பான கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி கிடையாது, நம்ம ஒரு சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் உணர்ந்துச்சான். நம்மளில் பல பேரும் இப்படி தான் இல்லைங்களா? நம்ம ஒரு தப்பான என்விரான்மெண்ட்டில் நம்ம அங்கே அடாப்ட் பண்ண முடியாமல் நின்றுட்டே இருப்போம். நம்மளையே அவங்க கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, நம்ம இப்படி தான், இதுதான் நீ, இவ்வளோ தான் உனக்கு செய்ய முடியும், இதுக்கு மேலே உனக்கெல்லாம் வராது அப்படி சொல்லியே நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க இல்லைங்களா? நீங்கள் யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். டாட்டா பாய், டேக் கேர்.